தனிப்பட்ட ஆராதனையில் உண்மையா தேவனை ஆராதிக்கணும். அது ஒரு பழக்கமாக ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடாது, அது ரியலா இருக்கணும், உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும். ஏன்னா இது உறவுங்க, இது ட்ரெடிஷன் அல்ல, இது என்னது? உறவு. ஸோ நம்ம பாடும்போது நல்ல கை தட்டணும், கைகளை உயர்த்தி. உங்கள் தனி ஆராதனையில் தனி ஜபத்தில் கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு நல்ல கையை உயர்த்தி தேவனை ஆராதிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தாவீது சொல்லுகிறார், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள், அழைக்கிறார். ஒரு பாட்டு ஆண்டவர் சமீபத்தில் கொடுத்தார், 4 வரி தான். எனக்கு என்னன்னா, தேவனை ஆராதிக்க வைக்க, ஜனங்கள் தேவனை உண்மையை ஆராதிக்கணும். ஆமென். எனக்கு இந்த இயேசு நல்லவர், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் சாங்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆண்டவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்துட்டு இருந்தாலும், நான் ஒரு நாள் ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களை பரிசுத்தர்னு பாடுறதுக்கு எங்களுக்கு தமிழில் பாட்டு வேணும்னு சொன்னப்போ தான் முதல் ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலானவர் அந்த பல்லவியை கொடுத்தார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில். ஸோ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கொடுக்குற பாடல்கள்லாம் பரிசுத்தர் தான் பாடுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே, கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. 4 வரி, இவ்வளவுதான் பாட்டு. ட்ரை பண்ணலாமா? பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே, கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமா வீழ்ந்து ஆராதிப்பே. நீங்க ட்ரை பண்ணுங்க, பாடுங்க. பாணின் உம் பாதம் விழுந்து, உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே, கிரீடங்கள் கழற்றி கிரீடம் பாதத்தில் வைத்து பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வேர்சஸ் வருது, ஃபாலோ பண்ணுங்க. ஒன் மோர் டைம், நீங்க மட்டும் பாடுங்க. பாடி உம் பாதம் விழுந்து பரிசுத்த உம்மை கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து. யூடியூப்ல இந்த பாட்டுக்கு நாளைக்கு வரும்போது நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. தொடர்ந்து இந்த 3 நாள் இந்த பல்லவியை பாட போறோம். நான் எப்பொழுதும் சொல்றேன், திரும்ப சொல்றேன், நம்முடைய ஆராதனை பரலோக ஆராதனையின் சாயலாகத்தான் இருக்க வேண்டும். 4 பேர் தான் என் கூட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஆராதனை எங்க பார்த்து காப்பி அடிக்கிறோம்னா, யூடியூபை பார்த்து இல்ல, பரலோகத்தை பார்த்து தான் காப்பி அடிக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆராதனை பரலோக ஆராதனையின் சாயலாக இருக்கிறது. இது நிழல், அது நிஜம். ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமா இன்னைக்கு நம்ம அவரை விசுவாசத்தில் தரிசித்து ஆராதிக்கிறோம். சீக்கிரமாக நாம் அவரை முகமுகமாக தரிசித்து நாம் ஆராதிக்க போகிறோம். அப்ப பரலோகத்துல அந்த எக்ஸ்பிரஷன், ரியல் எக்ஸ்பிரஷன், நான் சொன்னேன்ல, உணர்வுகளின் வெளிப்பாடு. அங்கே நான் அடிக்கடி உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன், பரலோக ஆராதனையை ட்ரீம் பண்ணி பார்ப்பேன். கோடான கோடி தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், அதுல இன்னொரு கூட்டம் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள். எல்லார் தலையிலையும் கிரீடம் ஜொலிக்குது. ஆண்டவர் தான் போட்டிருந்தார், எல்லார் தலையிலையும் கிரீடம்
பயங்கரமா ஜொலிக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியே இந்த அட்மாஸ்பியர்ல வர்ஷிப் பண்ணிட்டே வர்றாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹல்லேலூயான்னு வர்ஷிப் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்தாது ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் அங்கே இருக்கிறது. அவருக்கு முன்னால வந்த உடனே அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா தங்க கிரீடத்தை கழற்றி அவர் பாதத்தில் வச்சு சாஷ்டாங்கமா விழுந்து சொல்றாங்க, தேவரீர் எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் என்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். நீங்க கேட்கலாம், ஐயா பரலோகம் போனாதாயா கிரீடம் கிடைக்கும், இங்கேயே நமக்கு கிரீடம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். நான் சொல்றேன், இங்கேயே நம்ம அத்தனை பேருக்கு கிரீடங்களை தந்திருக்கிறார். நிறைய பேருக்கு சந்தேகம், அதனால தான் ஆமென் சொல்லல. பைபிள்ல நிறைய வசனங்கள், அதுல ஒரே ஒரு வசனம் சொல்றேன், யோபு 19:9, என்னிலிருந்த மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் என்று யோபு புலம்புகிறார். அப்படின்னு என்ன, எனக்கு ஒரு கிரீடம் கொடுத்திருந்தாரு அவரே எடுத்துட்டாரியா அப்படின்னு புலம்புறாரு. ஏசாயா சொல்றான், எப்ராயிமின் வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ அப்படின்றார். இந்த மாதிரி நிறைய கிரீடங்களை பத்தி வசனங்கள் இருக்கிறது. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிரீடம்னா என்ன அப்படின்னா கவனிங்க, சிம்பிள். மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்காருல்ல, அதுதான் கிரீடம். மற்றவர்களுக்கு இல்லாத தாளந்து கர்த்தர் கொடுத்திருக்காருல்ல, அதுதான் கிரீடம். தாளந்தாக இருக்கலாம், உங்களுக்கு கிருபையா இருக்கலாம், அல்லது பொருளாதார உயர்வா இருக்கலாம், அல்லது படிப்பா இருக்கலாம். எங்க வீட்டிலேயே இந்த பிள்ளை தாங்க நல்லா படிச்சிருக்கு, அது உனக்கு கிரீடம் இல்லையாமா? எங்க வீட்டிலேயே இவர் தாங்க ஃபர்ஸ்ட் டாக்டர், அது உங்களுக்கு கிரீடம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் மாதிரி வீடியோ எடுக்க முடியாதுங்க, இவரை மாதிரி எடிட் பண்ண முடியாதுங்க. எல்லாரும் மத்தியிலும் உனக்கு அது கனம் கிடைக்குது இல்ல, ஹானர் கிடைக்குது இல்ல. ஆண்டு சொல்றாரு, நான் தான் உனக்கு அந்த கிரீடம் கொடுத்தேன், நான் தான் தாளந்து கொடுத்தேன், அதனால் உனக்கு ஸ்பெஷல் மரியாதை கிடைக்கும், போ போ போ. ஆனா அவருக்கு முன்னால வரும்போது அந்த கிரீடத்தை போட்டுட்டே நான் ஆராதிக்க மாட்டேன், அதை கழற்றி. மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கு, நின்னதல்ல ஞான் தெய்வம் என்னை நிறுத்தியதா, நேடியதெல்லாம் தெய்வம் எல்லாம் தன்னதல்லே அப்படின்னு. நான் நிக்கல, அவர் தானே நிறுத்தினாரு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் சம்பாதிக்கலையா, அவர் எனக்கு கிருபையா கொடுத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சரி, நம்ம உண்மையா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்ப எல்லாரும் கண்ணை மூடி இந்த பல்லவியை பாட போறோம். நான் ஃபார்மலா, நான் முதல்லலாம் அப்படிதான் வர்ஷிப் பண்ணுவேன், நடத்துவேன். எல்லாரும் எழும்புங்க, கையை தூக்குங்க அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் சொன்னார், சொல்லி கொடுத்துருப்பா. கட்டாயத்தின் அடிப்படையில் வர்றது பலியா இருக்காதுப்பா, விருப்பத்தோடு செய்யறதான் என் பலி. நம்முடைய ஜனங்கள் அதாவது ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிரஷன் தான். எழுந்து நிற்பது, அவருக்கு கனத்தை செலுத்துவது, முழங்கால் போடுவது, கரங்களை உயர்த்துவது, இதெல்லாம் ரியலா எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் செய்வது. இன்னைக்கு வர்ஷிப் அப்படின்றது பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. சினிமா எல்லாம் உள்ள வந்துருச்சு, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அதுக்கு இந்த வேதம் உடன்படுகிறது இல்லை. அதனால தான் ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப சரீரங்களை ஜீவ பலியா ஒப்புக் கொடுப்பது ஆராதனை. அதை எழுதிட்டு அடுத்த வார்த்தை எழுதுகிறார், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரியாமல். அப்படின்னா NLTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல don't copy the behavior and custom of this world. இந்த உலகத்தின் கலாச்சாரத்தையும் நடைமுறையையும் நீங்கள் பின்பற்றாதிருங்கள். முதல் வசனம் ஆராதனை குறித்து சொல்லியிருக்காரு. இரண்டாவது வசனம் சொல்றாரு, don't copy the behavior and customs of this world. அப்ப நமக்குன்னு ஒரு முறைகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்னது? as it is in heaven, பரலோகத்தில் செய்யப்படுவது போல
ஆமென். எல்லாரும் கண்களை மூடலாமா? நம்ம பாடும்போது உங்களுக்கு எழுந்து நிற்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க எழுந்து நின்று ஆராதிக்கலாம். இல்ல முழங்கால் போடணும்னு தோணுச்சுன்னா மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, முழங்கால் போடலாம். கைகளை உயர்த்தணும்னா கைகளை உயர்த்தி come on everyone. பணிந்து குனிந்து பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து உங்க சத்தம் கேட்கட்டும். கமான், கண்ணை மூடிக்கோங்க. பணிந்து குனிந்து பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து நாங்க மைக்ல பாடல, நீங்க மட்டும் பாடுங்க பிரதர். கமான், பியூட்டிஃபுல். விழுந்து பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பரிசுத்தரே 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 என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. Come on, call upon his name. Raise your voice and worship him. Oh, hallelujah. Holy, holy, holy. Holy is your name. திரும்ப ஆராதிக்கலாமா? பரிசுத்தரே. கூப்பிடுங்க. Call upon his name. இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இயேசுவே. ஓ பரிசுத்தரே. Holy, holy. We lift up your holy name, Jesus. என் இயேசுவே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமா we bow down before you, Lord. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய். ஒரே ஒரு விசை நீங்க மட்டும் பரிசுத்தரே கரங்களை உயர்த்தி சத்தமா பாடுறீங்களா? இவ்வளவுதான் சத்தமா? அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது. என் இயேசுவே. Come on again. பரலோகத்தில் இப்படிதான் ஆராதனை இருக்கும்ல. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய். அப்படியே ஆண்டவர் ஆராதிங்க முழு பலத்தோடு. பின்பு திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். இதே சத்தம் தான். அல்லேலூயா. ரட்சணியும் வல்லமையும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். கடைசி ஒரு விசை முழு பலத்தோடு. Come on everyone.
love to worship you, God. எத்தனை பேர் உங்களை மறந்து ஆராதிக்கிறீங்க? Love you, Lord. We love to worship you. யாரு கண்ணை திறக்க வேணாம், கண்ணை மூடி அப்படி ஆண்டுட்டு பேசுங்க. ஆண்டவரே, என் கண்களை பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா. அசுத்தமானதை நான் பார்க்க மாட்டேன்ப்பா. கண்களின் இச்சைக்கு நான் விலகி ஓடுவேன்ப்பா அப்படின்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை. ஆபேலையும் அவன் காணிக்கை. முதல்ல வெஸ்லி தான், வாழ்க்கை தான், அப்புறம் தான் வெஸ்லி பாடுற பாட்டு. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, என் கண்ணை பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா, என் வாயை பலிபீடத்தில் வைக்கிறேன். என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டும். ஆண்டவரே, என் செவிகள், என் காதுகளை பலிபீடத்தில் வைக்கிறேன். கெட்ட காரியத்தை கேட்க மாட்டேன். சினிமா பாட்டை நான் கேட்க மாட்டேன். ஆமென். என் ஜீவன் எல்லையெங்கிலும் இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். கிரீடங்கள் கழற்றி நாங்கள் உம்மை தாழ்த்தி எங்களை தாழ்த்துறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக நன்றி.